Audio Jungle. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சுமி ஆரி வேர்ல்டு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ஜர்தோசி குந்தன் ஸ்டோன் ரன்னிங் ஸ்டிச் தான் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஸ்விங் த்ரெட் எடுத்துருக்கிறேன். அப்புறம் வந்து ஜர்தோசி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஜர்தோசி நீடில் எடுத்துருக்கிறேன். எப்பவும் போல் நம்ம வந்து த்ரெட்டை நாட் போட்டு எடுத்துக்கலாம். அது மாதிரி நான் ரவுண்ட் ஷேப் குந்தன் ஸ்டோன் அண்ட் திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோன் ரெண்டுமே கம் போட்டு ட்ரை பண்ணி எடுத்துருக்கிறேன். பாருங்கள், நம்ம இப்போ ஜர்தோசியை இந்த மாதிரி நீடில் லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்ட் ஜர்தோசியோட அந்த இன்னர் நம்ம ஒட்டி இருக்கிறோம்ல அந்த பகுதியிலேருந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். வெளிப்பக்கமாக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணால் அந்த ஷேப் கரெக்டாக வராது. உள் பக்கத்தில் இருந்து தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். நான் இப்போ எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணனோ அந்த இடத்துலேருந்து முன்னாடி ஜர்தோசியை வந்து கரெக்டான அளவில் நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஸ்டிச் பண்ண முடியும். பாருங்கள், அடுத்ததும் நான் வந்து ஜர்தோசியை லோட் பண்ணிவிட்டு எந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறேன்னு, அதாவது நம்ம கோலம் எல்லாம் போடுவோம்ல வாசலில், அது மாதிரி அதுக்கு நம்ம எப்படி சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வருவோமோ அதே மாதிரி நம்ம வந்து இப்போ ஜர்தோசியில் இந்த குந்தன் ஸ்டோனை கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணுறோம். இங்கே அடுத்த ஜர்தோசி நான் வந்து லோட் பண்ணியிருக்கிறேன். இந்த குந்தன் ஸ்டோன், இந்த ரவுண்ட் குந்தன் ஸ்டோனை கவர் பண்ணியே அவுட்லைன் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். அங்கே இந்த ஜர்தோசியை குந்தன் ஸ்டோனுக்கு இன்னர் ரவுண்டு இருக்குதுல்ல அந்த இது வழியாக சுற்றி இப்போ வெளிப்பக்கம் ரவுண்ட் பண்ணுறோம். நம்ம வெளிப்பக்கமாக அந்த ஜர்தோசியை கவர் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இது வந்து கொஞ்சம் கவனமாக தான் பண்ணணும். எப்போவுமே ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணும்போது அந்த நீடில் வந்து 90 டிகிரியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த த்ரெட்டில் நீடில் விட்டு இந்த குந்தன் ஸ்டோனை நீடில் வழியாக அந்த த்ரெட்டுக்குள்ளே நம்ம வந்து எடுத்து இந்த மாதிரி அவுட்லைன் மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். நம்ம வீட்டு வாசலில் எப்படி கோலம் போடுவோமோ அதே மாதிரி தான் இந்த ஜர்தோசி குந்தன் ஸ்டோன் ரன்னிங் ஸ்டிச்சும் அது மாதிரி தான் வரும். நம்ம ப்ளவுஸ்லலாம் இந்த ஜர்தோசி குந்தன் ஸ்டோன் ரன்னிங் ஸ்டிச்சை யூஸ் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும். வந்து வெறும் குந்தன் ஸ்டோனை மட்டும் ஸ்டிச் பண்ணி நம்ம டிசைன் பண்ணுறத விட அந்த குந்தன் ஸ்டோனுக்கு அவுட்லைன் மாதிரி நம்ம வந்து இந்த ஜர்தோசியை வச்சு நம்ம வந்து ஒரு அவுட்லைன் கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். ப்ரைடல் ப்ளவுஸ்லலாம் இந்த மாதிரி ஒர்க் கொடுக்கும்போது ரொம்ப லுக்காக ரொம்ப கிராண்டாக காமிக்கும். இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஷேப்பில் ட்ரை பண்ணாமல் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக உங்களோட திங்கிங்க்கு ஏற்றாப்புல உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல நீங்களும் வேறு டிசைனில் வேறு ஷேப்பில் இது மாதிரி ஒர்க் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நானும் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். டவுட் இருந்தாலும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நம்ம இப்போ இதை கம்ப்ளீட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டு எண்ட் பண்ணும்போது நம்ம இந்த ஒரு குந்தன் ஸ்டோனும் கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு எந்த அளவு ஜர்தோசி தேவையோ அந்த அளவு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நம்ம இதை இப்போ கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த ஜர்தோசியை ஸ்டிச் பண்ணும்போது நீடில் ஜர்தோசி மாட்டுதா த்ரெட்டு மாட்டுதாங்கிற எதையுமே நீங்கள் கவனிக்காதீங்க. கவனிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு நீடில் 90 டிகிரியில் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ தான் கரெக்டாக வரும். நம்ம த்ரெட்டு நீடில் மாட்டுதா ஜர்தோசி நீடில் மாட்டுதாங்கிற மாதிரி நம்ம கவனிச்சிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது மாட்டிக்கும், ஸ்டிச்சிங் கரெக்டாக வராது. இதில் நம்ம எண்டு நாட் போட்டு முடிச்சுக்கலாம். நம்ம ரவுண்ட் குந்தன் ஸ்டோன் வச்சு ஸ்டிச் பண்ணிட்டோம் ஜர்தோசி வச்சு. அடுத்தது திலகம் ஷேப்பில் ட்ரை பண்ணலாம். இதுவும் அதே மாதிரி அந்த சென்டர் பார்ட்டில் இருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் அந்த ரவுண்டு அந்த கோலம் மாதிரி நம்ம வளைச்சி கொண்டு வருவோம்ல சுற்றி அது அப்போ தான் கரெக்டாக வரும். நீங்கள் இந்த ஷார்ப் எட்ஜ் நம்ம இந்த குந்தன் ஸ்டோனையே ரிவர்ஸில் கூட பேஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ரிவர்ஸில் பேஸ்ட் பண்ணிங்கனாலும் உள் பக்கத்தில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். எப்போவுமே நம்ம ஷார்ப் எட்ஜ் பார்ட்டில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் குந்தன் ஸ்டோன் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணியிருக்கிறதுனால நான் கீழே இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஷேப் ஸ்டிச் பண்ண மாதிரியே தான் இந்த கோலத்துக்கு நம்ம சுற்றி கொண்டு வருவோம்ல அதே மாதிரி ஃபஸ்ட்டு இப்போ ஒரே ஒரு திலகம் ஷேப்புக்கு நம்ம ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்த திலகம் ஷேப்பில் நம்ம அவுட்லைன் கொடுக்கலாம். ஜர்தோசி அவுட்லைன் அண்ட் ரன்னிங் ஸ்டிச் ரெண்டுமே ஒன்று தான். ஜர்தோசியை லோட் பண்ணிக்கலாம். லோட் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த திலகம் ஷேப் குந்தன் ஸ்டோனை சுற்றி நம்ம அவுட்லைன் கொடுக்குறோம், ரன்னிங் ஸ்டிச் பண்ணுறோம். இந்த ஸ்டிச் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு முந்தின வீடியோ ஜர்தோசி கண்டினியூஸ் ஸ்டிச் பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இதை ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் புரியும். அதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் லிங்க் கொடுக்குறேன். என்னோடய ப்ளேலிஸ்ட்லேயும் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.